தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகள வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 25 முதல் 37 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 25வது வாக்கியம், திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து அவரை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலைவாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அவள் இயேசுவை சோதிக்கும் நோக்கத்துடன் தான் அவன் அந்த கேள்வியை கேட்டான், ஒழிய வேறுதுமில்லை. இதே மாற்றம் நீங்களும் நானும் இயேசுவை சோதிக்கும் நோக்கத்துடன் பல காரியங்கள் செய்கின்றோம். வீட்டுக்கு வந்து ஏன் ஆண்டவரே, பலிப்பீடத்துக்கு வந்து ஏன் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உள்ள தடைகள், நான் என்ன காரியம் செய்தேன் என்று நாம் கேள்வியை கேட்கின்றோம். என்ன காரியம் செய்தேன் என்று நமக்கு தெரியாதா? பெற்றோர்களுக்கு எதிராக நாம் போகிற சமயத்தில் என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாதா? திருச்சபைக்கு எதிராக நாம் போகின்ற பொழுது என்ன அது பாவம் என்று நமக்கு தெரியாதா? குடிப்பது பாவம் என்று நமக்கு தெரியாதா? பெற்றோர்களை எதிர்த்து போவது பாவம் என்று நமக்கு தெரியாதா? மற்றவர்களை ஏமாற்றுகின்ற போது காயப்படுத்துகிற சமயத்தில் அது தவறு என்று பாவம் என்பது நமக்கு தெரியாதா? எல்லாம் தெரிந்த பிறகும் என்ன செய்கின்றோம்? ஆண்டவரே, இப்படி செய்வது சரிதானா என்று சோதிக்கும் நோக்கத்துடன் நான் என்ன செய்திருக்கிறேன், நிலைவாழ்வு பெற நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி நாம் கேட்கிற சமயத்தில் எந்த அளவுக்கு நாம் தெய்வத்தை வேதனைப்படுத்திக் கொண்டு பாருங்கள். தெரிந்தே தான் எல்லா தவறும் நாம் செய்கின்றோம். மற்றவர்களை ஏமாற்றுவது பாவம் என்று தெரியும், தெரிந்தே செய்கிறோம். பெற்றோர்களை எதிர்த்து போறது தவறு என்று தெரியும், தெரிந்தே எதிர்த்து பேசுகின்றோம். கணவனை ஏமாற்றக்கூடாது, மனைவியை ஏமாற்றக்கூடாது, தெரிந்தே நம்ம அந்த தவறுகள் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அறியாமல் அல்ல. குடிப்பது தவறு என்று நன்றாக தெரியும், மீண்டும் குடித்து கொண்டே இருக்கின்றோம். அதே சமயத்தில் போதைப் பொருளுக்கு அடிமையாக தவறு என்று தெரியும், மீண்டும் செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் சோம்பேறியாக திரிந்து கூடாது, ஒரு தரப்பட்ட கடமையை சரியாக செய்ய வேண்டும் தெரியும், ஆனால் செய்யாமல் ஊதாரித்தனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்றால் தெய்வம் அதுக்கெல்லாம் காரணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைக்கு இல்லையே. அப்போ எல்லாம் தெரிந்தே நாம் என்ன செய்கிறோம்? ஆலயத்தில் முற்றத்தில் வந்து அமர்ந்து கொண்டு, ஆண்டவரே, நான் என்ன செய்தேன் என்ற கேள்வி நான் கேட்கிற சமயத்தில் இந்த மறைந்துள்ள அறிஞரைப் போலவே, திருச்சட்ட அறிஞரைப் போலவே நானும் தெய்வத்தை சோதிக்கின்றேன் அல்லவா? ஆக இறைவனில் மன்றாடுவோம். தெய்வமே, இந்த சோதிக்கும் மனநிலையை எடுத்து மாற்றும் ஆண்டவரே, தவறு அறிந்த நான் அது தவறு மீண்டும் செய்யாமல் இருக்க, அது செய்து வாழாமல் இருக்க எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லிக்கொண்டு தாகத்தோடு மன்றாடுவோம். அம்மா மாதாவே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.